கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம இதில் சங்கீதம் 10 பார்த்துட்டு இருந்தோம். 10ல் என்ன அப்படின்னா, துன்மார்க்கர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தாவீது சொல்கிறத பார்த்தோம். அதனால துன்மார்க்கர்களுக்காக வேண்டி என்ன செய்யணும், கர்த்தாவே நீ எழுந்தருளும், தேவனுடைய உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை என்ன செய்யும் மறவாதையும். துன்மார்க்கன் நினைச்சேன்னா தேவனை என்ன செய்யற அசட்டை பண்ணி நீர் வந்து அதை கேட்க மாட்டீர், கேட்டு விசாரிக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்ன செய்றான் சொல்லி கொள்றா. ஆனால் நீ அதை பார்த்துருக்கிறீங்க, அவனுடைய உபத்திரவம் குரோதத்தை எல்லாத்துக்கும் நீ நினைச்சிருப்ப. பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை எப்படி தனக்கு ஒப்புவிக்கிறானோ அதே போல் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் தான் நினைச்சிரு சகாயராக இருக்கிறீர். அதனால துன்மார்க்கணும் பொல்லாதவனுமா இருக்கின்ற புயத்தை நீர் நினைச்சிஞ்சிரும் முறித்து போடும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாப்புல. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமா இருக்கிற முயத்தை பொறித்து போடும், அவனுடைய ஆகாமியம் காணார் போக மட்டும் அதை என்ன செய்யும் தேடி விசாரியும் அப்படிங்கிறான். அதனால கர்த்தர் சதா காலங்களுக்கு என்ன செய்கிறாரு ராஜாவாக இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்துலேருந்து என்ன செய்வாங்க அழிந்து போவாங்கங்கிறார். கர்த்தர் சதா காலமும் என்ன செய்கிறாராம் ராஜாவாக இருக்கிறாராம். புறஜாதியார் அவருடைய தேசத்துலேருந்து என்ன செய்வாராம் அழிந்து போவார்களாம். அதனால கர்த்தாவே சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை நீர் என்ன செய்ய கேட்டிருக்கிறீர். கர்த்தாவே சிறுமைப்பட்டது வேண்டுதலை கேட்டுக்கிற அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சிரு நிஸ்திரப்படுத்துவார். மண்ணான மனுஷன் என்ன செய்ய மாட்டார், பலவந்தம் செய்ய தொடராது பிடிக்கணும். மண்ணான மனுஷன்னா மண்ணிலேருந்து மனுஷன் ஆதாம் எடுக்கப்பட்டபடினால மனுஷன் நினைச்சாரா மண்ணானந்து எடுக்கப்பட்ட மனுஷன் சொல்லி சொல்கிறார். அதனால் மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்யாதபடிக்கு தொடராதபடிக்கு தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவியை என்ன செய்யும் சாய்த்து கேட்டுள்ளோம். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறார், மன்னன் மனுஷன் இனி பலவந்தம் செய்யாதபடிக்கு நீதி என்ன செய்யும் திக்கற்ற பிள்ளைக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உடைய செவி எரிச்சது சாய்த்து கேட்டுள்ளின்னு சொல்லி 10வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. அதில் 11வது அதிகாரத்தில் நான் கர்த்தரை நினைச்சிறேன், நான் நம்பியிருக்கிறேன், நான் வந்து கர்த்தரை தான் நம்பியிருக்கிறேன். பின்னணியே நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போ என்று நீங்கள் சொல்லுறீங்கிறார். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறாரு. அதனால் இதோ துன்மார்க்கர் நினைச்சுறாங்க வில்லை வளைக்கிறாங்க, செம்மையான இருதயத்தார் மேல் அந்த காலத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை அவங்க நினைச்சுறாங்க நானில் தொடுக்கிறாங்க. அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வாங்கிறார். துன்மார்க்கர் வந்து இப்படி வில்லை வளைக்கிறாங்க, செம்மையான இருத்துல அந்த காலத்தில் அம்புகளை ஏறாங்க. இப்படி செய்யும்போது அஸ்திபாரங்கள்லாம் நிர்மூலமாகுது, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் தான் நினைச்சுறாரு இருக்கிறாரு. கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில், கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாரு. அவருடைய சிங்காசனம் எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் என்ன செய்யுது மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்கள் என்ன செய்யுது சோய்த்து வருகிறாருங்க. கர்த்தர் வந்து பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறாரு. சிங்காசனம் பரிசுத்த ஆலயத்தில், சிங்காசனம் வந்து பரலோகத்தில் இருக்குது. ஆனால் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது மனுபுத்திரரை தான் என்ன செய்யுது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய இமைகளை கர்த்தர் என்ன செய்யற சோய்த்து, நம்முடைய இமைகள் கண்களை மூடுனா என்ன செய்யும் கண் பாதுகாக்கப்படும். கண் திறக்கவும் தூசி விழுதால் கூட தெரியாது. அப்படி கண்களை நம்ம மூடுறதும் வைக்கிறதும் கர்த்தருடைய கையில் தான் இருக்குது. அதனால சொல்றாரு அவருடைய இமைகள் கூட நம்ம கர்த்தர் என்ன செய்றாராம், அவருடைய இமைகள் கூட நம்ம என்ன செய்யதான் சோய்த்து அறிகிறதாம். அடுத்தபடியாக சொல்றாரு கர்த்தர் யாரு நீதிமானை தான் சோதிக்கிறாருங்க, துன்மார்க்கனை சோதிக்க மாட்டார். துன்மார்க்கருக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். ஏன்னா எப்படி இருக்கிறாங்க, சரியா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நீதிமானை தான் என்ன செய்வார் சோதித்து பார்ப்பாரு. துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ள என்ன செய்து வெறுக்கிறதுனால அவங்கள என்ன செய்ய மாட்டார், அவர் கண்டுக்கிடவே மாட்டார். நீதிமானை தான் யோப சோதிக்கலையா, பிசாசு வந்து உத்தர கேட்டுக்கொண்டு சோதித்தான். அந்த சோதனையிலையும் கர்த்தர் நினைச்சாரு பிசாசுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவனுக்கு ஜெயத்தை, அவனுக்கு இழந்ததெல்லாம் ரெட்டத்தனியாக என்ன செஞ்சாரு திருப்பி கொடுத்தாரு. அதே போல் கர்த்தர் நினைச்சார் நீதிமான சோதித்தறிந்து அவனுக்கு நினைச்சார எல்லாமே கொடுக்குறாரு. ஆனால் வந்து துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளனையும் கர்த்தருடைய உள்ள நினைச்சது வெறுக்கிறதுன்னு பார்க்குறோம். துன்மார்க்கர் மேல் கன்னிகளை நினைச்சு வரான் கர்த்தர் வருஷிக்க பண்ணுவாராம். துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுவாராம். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் தான் அவர்கள் குடிக்கும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மறிச்சு போன உடனே துன்மார்க்கர் என்ன செய்வாங்க நரகத்து தான் போவாங்க. அப்போ அங்கே போகும்போது அங்கே என்னது கந்தகம் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடுங்கோடை கொந்தளிப்புன்னா கோடை காலத்தில் எப்படி கொந்தளிப்பு இருக்கும், எப்படி கஷ்டப்படுவாங்களோ மக்கள், அதே போல் அதுக்கு மேலாக ஜனங்கள் நினைச்சுறாங்க பயங்கரமாக அங்கே கொந்தளிக்கும். அதனால அவங்களுக்கு குடிக்கிறது பாத்திரத்து பங்கு என்னது கந்தகம் தான், தீ தான் அங்கே என்னது அங்கே தண்ணியே கிடையாது நரகத்தில். அதனால தான் சொல்றாரு துன்மார்க்கனுக்கு
அக்கினியும் கந்தகம் கடுங்கொடி கொந்தளிப்பது அது குடிக்கும் பார்த்து பங்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் நீதியுள்ளவர். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீதியின் மேல் பிரியப்படுறார். நீதியுள்ளவராக இருக்கிறனால நீதியின் மேல் என்ன செய்றாரு? பிரியப்படுறார். கர்த்தருடைய முகம் யாரு? செம்மையானவனை தான் என்ன செய்ய நோக்கி இருக்கும். துன்மார்க்கனை நோக்கி இருக்கிறது செம்மையானவனை தான் கர்த்தருடைய முகம் என்ன செய்யுது? நோக்கி இருக்கிறதுன்னு சொல்றாரு. அவருடைய இமைகள் முதற்கொண்டு நம்ம என்ன செய்யுது? சோய் தருகிறதுங்கிறாரு. கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்த்து கொண்டே இருக்குதுங்கிறார். நம்ம என்னென்ன பாவம் செஞ்சாலும் நம்ம எப்படி எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர் பரலோகத்துல தானே இருக்கிறாரு. அவர் ஆலயத்துல இருக்க எப்படி நம்மளை பார்ப்பான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் வந்து நம்மளோட உள்ளத்துல தான் இருக்கிறார். நம்ம பக்கத்துல நிற்கிறார். அதனால நம்ம என்ன பாவங்கள் செஞ்சாலுமே என்ன செய்யுது? அவர்கிட்ட மறைக்க முடியாது. பெற்றோர்கள்ட்ட மறைக்கலாம், சொந்த பந்தங்கள்கிட்ட மறைக்கலாம், அலுவலகத்துல மறைக்கலாம், ஊழியக்காரங்கிட்ட மறைக்கலாம். ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. அவருடைய கண்கள் எப்போதும் மனுபுத்திரரை தான் பார்த்து கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியாக கர்த்தருடைய முகம் கர்த்தர் நீதி உள்ளவர், ஆனால் நீதி மேல் என்ன செய்வார்? பிரியப்படுவார்னு சொல்லி பார்த்தோம். அதில் 12ஆம் சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தில் என்ன செய்றார்? ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் என்ன செய்கிறான்? அற்று போயிடறாங்க. பக்தியாக இருக்கவங்க கூட என்ன செய்கிறான்? அற்று போயிடறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் என்ன செய்கிறாங்க? குறைந்து இருக்கிறாங்கங்கிறாரு. உண்மையுள்ளவர்கள் சரியான உண்மை கூட என்ன செய்யுது? மனுபுத்திரட்ட இல்லைன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. அதனால எங்களை என்ன செய்யும்? ரட்சிங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ பக்தியாக இருந்தவங்களோ அவங்கள கூட என்ன செய்கிறாங்க? விட்டு விலகி போயிருந்தாங்க. அதனால உண்மையுள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? மனுபுத்திரர்கள் குறைந்திருக்கிறாங்க. அவரவர் என்ன செய்கிறாங்களோ தங்கள் தோழரோட என்ன செய்கிறாங்களாம்? பொய் பேசுகிறாங்களாம். தோழரோட என்ன செய்வாங்க? எல்லாருமே என்ன செய்வாங்க? பொய் பேசுவாங்க. இது அப்படின்னு அப்போ வந்து இப்போ வந்து எதை செஞ்சேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? தோழர்களை பார்த்து என்ன செய்வாங்க? பொய்களை சொல்லுவாங்க. அதனால அவரவர் தங்கள் தோழரோட என்ன செய்கிறாங்க? பொய் பேசுகிறாங்க. இச்சக உதடுகளால் இருமனதாக என்ன செய்கிறாங்களாம்? பேசுகிறாங்களாம். தோழர்கள்கிட்ட நல்ல பிள்ளைம்போரு நடிக்கிறது. ஏன்னா அவங்ககிட்ட உள்ளத்தில் என்னது? இச்சை. அதனால இச்சையினால என்ன செய்கிறாங்க? இச்சக உதடுகளால் என்ன செய்கிறாங்க? இருமனதாக என்ன செய்கிறாங்க? தோழர்களோட பேசுகிறாங்களாம். அதனால தான் தேசத்தில் பக்தி உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க? அற்று போயிடறாங்க. உண்மை உள்ளவர்கள் இல்லாதபடி இருக்கிறாங்க. அதனால இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் என்ன செய்வார்? அறுத்து போடுவார். ஆனால் ஜனங்கள் இது என்ன செய்கிறாங்க? தெரியாதபடிக்கு என்ன செய்கிறாங்க? இச்சகம் பேசுகிறாங்க, பெருமையானவர்களே பேசுகிறாங்க. நான் அப்படி செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு அதை சாதிச்சுட்டு இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? பெருமையானவர்களே பேசுகிறாங்க. ஆனால் இப்படி இச்சகம் மற்றவங்களை என்ன செய்கிறாங்க? குறைச்சி பேசி அவங்கள நக்கலடிச்சு புறக்கடிச்சு அப்படி செய்கிறாங்க. ஆனால் இது வந்து இதான் இச்சகம். இந்த இச்சக வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் பெருமையான வார்த்தைகளை பேசுகிறவர்களையும் கர்த்தர் நாவையும் நினச்சி வரான்? கர்த்தர் அறுத்து போடுவாராம். அதனால் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? எங்கள் நாவுகளால் நாங்கள் என்ன செய்வோம்? மேற்கொள்வோம்னு சொல்லுவாங்களாம். பெருமை பேசுகிறவங்க இச்சகம் பேசுகிறவங்க என்ன செய்வாங்க? எங்கள் நாவுகளால் நாங்கள் என்ன செஞ்சோம்? எல்லாத்தையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் சொல்லி சொல்லுவாங்களாம். கர்த்தர் தான் நம்மளை படைச்சாருன்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. எங்களுக்கு யார் ஆண்டவன் சொல்லிட்டு எங்கள் நாவுகளால் நாங்கள் என்ன செய்வாங்களோ? மேற்கொள்வோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்களாம். ஆனால் ஏழைகள் என்ன செய்கிறாங்க? பாழாக்கப்பட்டுறாங்க. எளியவர்கள் விட பெருமூச்சின் நிமித்தமாக நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீரியர்களுக்கு அவனை நான் செய்வேன். காத்து சுகமாக இருக்கப்படுவேன்னு கர்த்தர் சொல்கிறான். ஏன்னா ஏழைகள் வந்து தேசத்தில் என்ன செய்கிறாங்க? பாழாக்கப்படுறாங்க. அவங்கள பாழாக்க விடாத படிக்கும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு. எளியவர்கள் நமக்கு ஐயோ அப்படி வருமானம் இது இல்லையே, நம்ம அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வோன்னு சொல்லி என்ன செய்வாங்க? பெருமூச்சு விடுவாங்க. இப்படிப்பட்ட ஏழைகள் என்ன செய்கிறாங்க? விட பெருமூச்சு நிமித்தமாக நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல், யாருக்கு? ஏழைகள் மீதும் எளியவர்கள் மேலும் யார் சீறுறாங்களோ அவர்களுக்காக அவர்களை என்ன செய்யுதுன்னா சீரர்களுக்கு அந்த ஏழைகளையும் எளியவர்களையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? விடுவித்து அவங்கள சுகமாக என்ன செய்வாராம்? இருக்க பண்ணுவாராம். அப்படி கர்த்தர் சொல்கிறான்னு சொல்றாரு. அடுத்தல கர்த்தருடைய சொற்கள் வந்து என்ன செய்யுதுன்னா மண் குகையில 7 தரம் என்ன செய்யுது? உருக்குதான். கர்த்தருடைய சொற்கள் ஒரு மண் பாண்டை செய்கிறாங்க. செய்யும்போது அந்த குயவன் நினைச்சிடான் அந்த பானை சரியில்லை அப்படின்னு நினச்சிதான் அதை அடித்து நொறுக்கி வளைச்சி எடுத்து நினைச்சிடான் செய்கிறான். அதே போல தான் கர்த்தருடைய சொற்கள் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படி எப்படி இந்த களிமண் 7 தரம் உருக்கி எடுத்து செய்கிறாங்களோ அது அப்படியே சொற்கள் என்ன செய்யுது? சொற்கள் வந்து 7 தரம் உருக்கி புடம்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்குது. கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்கிறது? சுத்த சொற்களாக இருக்கிறது. அதனால கர்த்தாவே நீர் அவர்களை என்ன செய்யறது? காப்பாற்றி அவர்களை என்றைக்கு இந்த சந்ததிக்கு என்ன செய்யும்? விலக்கி காத்தல்வீருங்கிறார். அதனால மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம்? எங்கும் சுற்றி திருவாங்களாம். மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? எங்கும் சுற்றி திருவாங்களாம். அடுத்தது 13வது அதிகாரம்
கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்ன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. தாவீது சத்துருக்கள் மத்தியில பிள்ளைகள் நல்லலாம் ரொம்ப கஷ்டங்கள அனுபவிச்சுட்டாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்ன்னு சொல்லி வேதனையில கேட்குறாரு. என் இருதயத்தில நான் என்ன செய்றேன், சஞ்சலத்தை நித்தம் நான் வச்சு, எதுவரைக்கும் என் ஆத்துமாவில நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேங்கிறாரு. நமக்கு ஒரு பாடுகள், உத்தரவுகள் வரும்போது என்ன செய்வோம், அது இருதயத்தில வச்சு வேதனைப்பட்டுட்டு இருப்போம். அதனால தான் அவர் கேட்குறாரு தாவீது, என் இருதயத்தில நான் சஞ்சலத்தை என்ன செய்றேன், நித்தம் நான் வச்சு வச்சிருக்கிறேன். எதுவரைக்கும் என் ஆத்துமாவில நான் ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் என்ன செய்வான், தன்னை உயர்த்துவான் அப்படிங்கிறாரு. அதனால என் தேவனாய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு என்ன செய்யும், செவி கொடுத்தரலாம். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை என்ன செய்யும், தெளிவாக்குங்கிறார். மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞ்சன் சொல்லாதபடிக்கு, பகைஞ்சன் வந்து என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு, நான் தள்ளாடி போய் இருக்கிறேன் இப்போ. அதனால என் சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க, கழிவுறாத படிக்கும். இப்படி எனக்கு என்ன செஞ்சிடலாம், செய்தரலாம் அப்படிங்கிறார். இடத்துல நான் உம்முடைய கிருபையின் மேல் நான் நினைச்சிறேன், நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்யும், கழிவுறோம். உம்முடைய கிருபையினால நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என்ன செய்யும், இருதயம் மகிழும்ங்கிறார். கர்த்தருடைய கிருபை எப்படி தாவீது கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறாரோ, கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறாரோ, அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அதிகால கிருபை நம்மளை என்ன செய்யும், நம்மளை ஆசீர்வதிக்கும்னு சொல்லிக்கிறாரு. அதிகால கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். ஒவ்வொரு நாட்களும் புது புது கிருபைக்கு நம்ம என்ன செய்யணும், காத்திருக்கணும். அப்படி அதனால தான் சொல்ல முடியும், கிருபையின் மேல் நினைச்சிறேன், நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்தோம், களி கூறுங்கிறார். தேவனுடைய ரட்சிப்பினால என் இருதயம் என்ன செய்து, களி கூறுது. நீ ரட்சிக்கலைன்னா என் இருதயம் என்ன செய்யாது, களி கூறாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை என்ன செய்வேன், பாடுவேங்கிறார். கர்த்தர் வந்து தாவீதுக்கு என்ன செய்றாரு, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நன்மை செய்து கொண்டே வருகிறார். அதனால சொல்றாரு, நீர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை என்ன செய்வேன், நான் பாடுவேன் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், அவர் எப்பொழுதும் நம்ம துதித்து என்ன செய்யணும், புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நன்மை செய்து கொண்டே இருப்பார். அடுத்தபடியாக 14வது அதிகாரம் 14 என்ன சொல்றாருன்னா, தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் தான் சொல்லுவானாம். நல்லவன் என்ன செய்ய மாட்டான்னு சொல்ல மாட்டான், நல்லவன் என்ன செய்ய மாட்டான், தேவன் ஒன்று உண்டுன்னு சொல்வார். ஆனால் நல்லவன் இல்லாதவன் தேவன் இல்லை என்று மதி கெட்டவன் என்ன சொல்வான், தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லுவானா, இருதயத்தில் சொல்லுவானா. அவர்கள் அப்படி தேவன் இல்லை என்று சொல்லுறவங்க என்ன செய்வாங்களாம், தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வர்றாங்களாம். அவங்க வந்து தங்களையே தாங்களே கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்கிறாங்க. அதனால நன்மை செய்கிறவன் ஒருவனும் இங்கே என்ன செய்யல இல்லை. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் எவனுமே என்ன செய்ய மாட்டான், நன்மை செய்ய முடியாது. அவன் செய்ய முடியாது, அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க, அவங்க அருவருப்பான கிரியைகளை செய்து வர்றாங்க. அவங்க இடத்துல நினச்சா நன்மை செய்கிறவன் ஒருவன் கூட இல்லைங்கிறார். அதனால் தேவனை தேடுகிற உணர்வு உண்டவோ என்று பார்க்க கர்த்தர் என்ன செய்கிறாராம், பரலோகத்திலிருந்து மனுபுத்திர கண்ணோக்குறாராம். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் தான் நிச்சயமா தேவனை தேடுவான். உணர்வு இல்லாதவன் தேவனை தேட மாட்டான். அதனால தான் கர்த்தர் நினைச்சாரு, தேவனை தேடுற உணர்வுல உண்டா என்று பார்க்க கர்த்தர் நினைச்சாரு, பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர் என்ன செய்றாராம், கண்ணோக்கினாராம். ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்களாம், வழி விலகி ஏகமா என்ன செஞ்சுட்டாங்க, கெட்டு போயிட்டாங்களாம். நன்மை செய்யணும் இல்லை, ஒருவன் கூட இல்லையாம், எல்லாருமே கெட்டு போயிட்டாங்களாம். தேவனை தேட யாருமே தேடுறது இல்லாதபடிக்கு எல்லாரும் வழி விலகி எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே அவர்கள் மிகவும் என்ன செய்யாங்களாம், பயந்தார்களாம். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு என்ன செய்கிறாராம், இருக்கிறாராம். அங்கே அவர்கள் மிகவும் பயப்படுறாங்க. தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு என்ன செய்கிறாராம், இருக்கிறாராம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம், அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி, நீங்கள் அவனுடைய ஆலோசனை என்ன செய்யுங்க, ஆலோசனை பண்ணினீங்க அப்படிங்கிறாரு. அதனால் சீயோனிலிருந்து இஸ்ரேலுக்கு என்ன செய்யும், ரட்சிப்பு வரும். சீயோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வரும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரேலுக்கு மகிழ்ச்சி என்ன செய்யும், உண்டாகும். சீயோனிலிருந்து தான் கர்த்தர் கிடைச்சது, இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு கிடைச்சது வருது. சீயோன்னா பரலோகம், பரலோகத்திலிருந்து என்ன செய்யுது, இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருது. இஸ்ரேல்னா கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்தவ கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது, எப்படி யோபுக்கு நம்ம பார்த்தோம், சிறையிருப்பை திருப்பி ஒரு ஆசீர்வாதத்தாரோ, அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரேலுக்கு என்ன செய்யுமா, மகிழ்ச்சியும் உண்டாகுமா. கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரேலுக்கு என்ன செய்யுதான், மகிழ்ச்சியும் உண்டாகுமா. அடுத்தல 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் என்னன்னா, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தை தங்குவான்னு சொல்கிறார். யார் உம்முடைய கூடாரத்தை தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுவாங்கிறார்.
உம்முடைய கூடாரத்தில் தங்குறதும் உம்முடைய பரிசுத்த பரத்தில் யார் வாசம் பண்ணுவான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட கர்த்தருடைய கூட தங்குறவங்களும் பரிசுத்த பரத்தில் வாசமா இருக்க எப்படிப்பட்டவனா இருக்கணுமாம்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுறவங்க மாத்திரம் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த பரத்தில் வாசம் பண்ண முடியுமா? அது அப்படி தங்கணும் வாசம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? உத்தமமான வழியை தேர்ந்தெடுத்து உத்தமமாக என்ன செய்யணும்? நடக்கணும். நீதி என்ன செய்யணும்? நடப்பித்து மனதார சத்தியத்தை என்ன செய்யணுமா? பேசணுமா? நம்ம உத்தமனா நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும். அவன் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் நிச்சயமாக தங்குவான். கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் நினைச்சவனா கர்த்தருடைய பரலத்தில் நினைச்சவனா வாசம் பண்ணுவானாம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு செய்யப்படும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை கூட என்ன செய்யறான்? எடுக்காமல் இருக்கிறான். தன் நாவினால் என்ன செய்ய மாட்டான்? புறம் கூற மாட்டான். உத்தமமா நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் எப்படி இருப்பான்? தன் நாவினால் கூட என்ன செய்ய மாட்டான்? புறம் கூற மாட்டானா? தன் தோழனுக்கு என்ன செய்ய மாட்டானா? ஒரு நாள் தீங்கு செய்யவே மாட்டானா? தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை கூட என்ன செய்யறானா? எடுக்காமலும் இருக்கிறானா? அந்த அளவில் என்ன செய்யறான்? உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிற, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் இருக்கிறானா? அதனால அப்படிப்பட்டவங்கலாம் என்னது? கர்த்தருடைய பார்வைக்கு தீர்ப்பானவங்க. யாரு? நாவினால் புறங்குறவங்க, தன் தோழனுக்கு தீங்கு செய்கிறவங்க, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சை எடுக்கிறவங்க. இவங்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தருடைய பார்வைக்கு தீர்ப்பானவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்றாரு? கனம் பண்ணுறார். யார் யார் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவர்கள் என்ன செய்றார்? கனம் பண்ணுறார். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்கிறானா? தவறாது இருக்கிறானா? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன செய்ய விட்டாங்களாம்? தவறாத பிடிக்க என்ன செய்கிறாங்களாம்? இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்டவங்க தன் பணத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம்? வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்களாம். பணத்தை வட்டி கொடுக்காதபடிக்கு குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக பரிதானமும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? வாங்காமல் இருக்கிறாங்களாம். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு என்ன செய்யலை? அசைக்கப்பட மாட்டாங்கங்கிறாங்க. அப்போ நம்ம என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்குன்னா உத்தமனாக நடக்கணும், நீதியை பேசணும், நம்முடைய பணத்தை என்ன செய்யக்கூடாது? வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது? குற்றம் இல்லை அப்படி தெரிஞ்சு என்ன செய்யக்கூடாது? பரிதானம் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு என்ன செய்யலை? அப்படி நல்லவனாக இருக்கிறவங்க என்றென்றைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக 16வது அதிகாரம் என்ன சொன்னால், தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பியிருக்கிறேங்கிற தாவீது இருந்தார். பல நெருக்கங்கள் இருக்கும்போதும் அவர் என்ன சொல்றாரு? என்னை காப்பாற்றும், நான் உண்மை என்ன செய்கிறேன்? நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல். தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் நெஞ்சமே, இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் இருக்கிறது. அதனால் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா மகத்துவாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய்ங்கிறார். ஏன்னா அவங்க பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களுக்கும் தன் முழு பிரியத்தை இருக்கிறாங்க வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறதுங்கிறது. எனது செல்வம் வேண்டியதாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்நிய தேவனை யாரெல்லாம் நாடி பின்பற்றாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேதனைகள் தான் பெறுமா. கர்த்தரை தேடுறவங்கள கர்த்தரை நிச்சயம் காப்பாற்றுறாரு. ஆனால் அந்நிய தேவனை நாடி பின்பற்றவர்களுக்கு வேதனைகள் நிச்சயமாக பெருகுமா. அவர்கள் செலுத்தப்படும் இரத்தப்பான பலிகளை நான் என்ன செய்ய மாட்டேன்? செலுத்த மாட்டேங்கிறார். அவர்கள் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுறாங்க, இரத்த பலி செலுத்துறாங்க. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? இதெல்லாம் நான் நினச்ச மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் செலுத்த இரத்தப்பான பலிகளை நான் நினச்ச மாட்டேன், நான் செலுத்தவே மாட்டேன் அப்படிங்கிறார். அடுத்தபடியாக கர்த்தர் என் உக்கரத்தையும் பணிகளை செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவருடைய நாமங்களே என் உதடுகள்லாம் நிச்சயம் உச்சரிக்க மாட்டேங்கிறார். அந்நிய தேவ நாடுகளுக்கு வேதனை பெருகும். அவங்க நிச்சயவாங்க கர்த்தருடைய நாமத்தை நிச்சய மாட்டாங்க, தன் உதடுகளினால் இச்சிக்க மாட்டாங்க, உதடுகளினால் உச்சரிக்க நிச்சய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்களாம். அதான் கர்த்தர் தான் எனக்கு சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமா இருக்கிறான்னு தாவீது சொல்றார். ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு இருக்கிறாரு, சுதந்திரமா இருக்கிறாரு, என் பாத்திரத்தில் பங்குமா இருக்கிறாரு. என் சுதந்திரங்களை தேவர் நினைச்சிறாரு, காப்பாற்றுகிறாருங்கிறார். என் தேவனைகளே என் என் சுதந்திரத்தை தேவர் நினைச்சிரு காப்பாற்றுது. நேர்த்தியான இடங்களில் பங்கெடுத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு சொல்லிட்டு எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் நினச்சுவேன், நான் துதிப்பேங்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் ஒளிந்திரங்களை நிச்சயம் என்னை உணர்த்துங்கிறார். அதனால் கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்கிறாரு? எப்பொழுதும் நமக்கு முன்பாக என்ன செய்யணும்? வைத்துக்கணும். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கணுமா?
அப்படி செய்யும்போது அவர் நம்ம என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரு, அசைக்கப்பட மாட்டார்ன்னு சொல்றார். கர்த்தரை நம்ம கூட வைக்கல அப்படின்னா அசைக்கப்பட்டுரும். அதனால எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், தாவீது ராஜாவைப் போல என்ன செய்யணும், கர்த்தரை நமக்கு முன்பாக என்ன செய்யணும், வைக்கணும். அவர் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நம்ம அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன்னால வைக்கணும். அவர் நம்முடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், நான் அசைக்க விட மாட்டோம். அதனால கர்த்தரை எப்பொழுதும் என்ன செய்யணும், நமக்கு முன்பாக வைத்துக்கொள்வோம். ஆகையால் இப்போ தாவீது அப்படி என்ன செய்றாரு, வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேங்கிறார். ஆகையால் என் இருதயம் என்ன செய்து பூரித்தது. அவர் சொல்றாரு, நான் கர்த்தரை முன்பாக வச்சிருக்கிறனால அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறதுனால என்னுடைய இருதயம் என்ன செய்து எனக்கு பூரித்தது. என் மகிமை என்ன செய்து களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு என்ன செய்யும், மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்குங்கிறார். என் இருதயம் ஏன்னா நான் கர்த்தர் எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா ஒரு நாள் நிச்சய மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன். என்னுடைய இருதயம் எப்பொழுது என்னது கர்த்தருக்குள்ள என்ன செய்து பூரித்து கொண்டே இருக்கிறோம். என் மகிமை என்ன செய்து களி கூர்ந்துச்சு. ஆனால் என் மாம்சமும் நம்பிக்கையோடு என்ன செய்யும் தங்கியிருக்குங்கிறார். என் மாம்சமும் நம்பிக்கையோடு தான் என்ன செய்யும் தங்கியிருக்கும். என் ஆத்துமாவே பாதாளத்தில் விடீர். என் ஆத்மா என்ன செய்ய மாட்டீர், பாதாளத்தில் விட மாட்டீர். உம்முடைய நான் என் இருதயம் பொறித்தது மகிமை களி கூர்ந்தது. என் மாம்ச நம்பிக்கையோடு தங்கியிருக்குன்னு சொல்றாரு. என் ஆத்மாவே நீர் நினைச்ச மாட்டீர், பாதாளத்தில் விட மாட்டீர். உம்முடைய பரிசுத்தவானின் அழிவு நினைச்ச மாட்டீர், நீ காண மாட்டீர். பரிசுத்தமாக இருக்கிறவருடைய அழிவு நினைச்ச மாட்டாது, கர்த்தர் காண மாட்டாராம். அதனால ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன செஞ்சு தெரியப்படுத்தினேருங்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டுங்க. கர்த்தரை நம்ம முன்னால் வச்சிருக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற போது கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கொடுக்குறாரு. நமது வலது பாரசத்தில் என்ன செய்யுது, நித்திய பேரின்பம் உண்டுங்கிறார். அதனால தாவீதை போன்று நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நமக்கு முன்னால் வச்சுக்கிடுவோம். அவர் நம்மளுடைய வலது பாரசத்தில் இருந்து நம்முடைய கரங்களை நினைச்சுவார், பிடித்து நம்மளை நினைச்சுவார், வழி நடத்துவார். அந்த சமயம் நம்ம ஒரு நாள் நினைச்ச மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம் தாவீதை போன்று. அதனால் கர்த்தர் நினைச்சுவோம், உறுதியாக பெற்றுப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்ம இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.